ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தேவைகள். எல்லாருக்கும் ஒரே தேவை கிடையாது. முக்கியமாக லௌகீக வாழ்க்கையிலையும் சரி, ஆன்மீக வாழ்க்கையிலையும் சரி, நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்பீடு. ஒரு ஐடியலாக ஒரு ஸ்கூல் எப்படி இருக்கணும்னா மாணவனுக்கு ஏற்றாலும், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குருகுலம் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருந்தது. 200-300 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களுடைய பாடத்திட்டம் வரும்பொழுது அதெல்லாம் அழிஞ்சிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 வருஷம் மாணவனானவன் குருவுடன் இருப்பான். அவனுக்கு என்ன வேணுமோ, எவ்வளோ சப்ஜெக்ட் வேணுமோ, எவ்வளோ நாள் வேணுமோ அவங்களே படித்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு திறமை வளர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு திறமை வளர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அதே மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி. நீங்கள் எப்போ சேர்றீங்க, எவ்வளோ நாளாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, சிலபஸ் டைட்டாக ஈஸியாக, இது மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் இதில் கிடையாது. அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி தாஜி சொல்கிற மாதிரி நம்மளது ஒரு டிசப்டிவ்னுவாங்க. ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லாத மாதிரியும் இருக்கும். நம்மளே ஈஸியாக ஏமாற்றிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். ஏன்னா மாணவனுக்கு அந்த அளவுக்கு முதிர்ச்சி இருக்கான்றது எப்பவுமே நமக்குலாம் ஒரு சந்தேகம் உண்டு. நம்மலாம் படித்து வந்த விதம் எப்படின்னா, வாத்தியார் தான் சொல்லுவார் எந்த கிளாஸு, என்ன படிக்கணும், என்ன சப்ஜெக்ட், எவ்வளோ நாள், எவ்வளோ ரிவிஷன், என்ன கொஸ்டின் பேப்பரு, அதுக்கு தேவையான ரெப்பிட்டேட்டிவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற எக்ஸாம், ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எல்லாமே. ஆனால் திடீர்னு இங்கே எப்படின்னா இந்த ஆன்மீக பள்ளியில் நீங்களே செட் பண்ணிக்கலாம், படிக்காமே இருக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம 90-95% அப்படியே ஓட்டிகிட்ருக்கோம் இல்லையா. வருவோம், உட்காருவோம், கண்ணை மூடுவோம், போயிடுவோம். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய பயிற்சி. உங்களுடைய மூளைக்கும் தீனி உண்டு, ஆன்மாவுக்கும் தீனி உண்டு. இல்லை அதையும் மீறி நான் இன்னும் இந்த சிஸ்டமில் நிறையா என்னை ஈடுபடுத்திக்கணும்னு சொன்னால் நம்ம சகோதரி மாதிரி நீங்கள் இறங்கி வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது.